நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருக்கிறவன பொழைக்க தெரியாதவன் அயோக்கியத்தனை அம்புட்டு பண்றேன் அந்த புத்திசாலின்னு பேர். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில ஆபத்தான உலகத்துல நம்ம வாழணும். நாளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒன்றை விட்டு செல்லணும். என்ன விதைக்கிறோமோ அது அதுதான் விளைவிச்சு விளையிருக்கலாம், விளைவிச்சு விளையாக்கலாம். இந்த வசதி இருக்கு, பதவி இருக்கு அப்படின்னு தண்டனையில இருந்து தப்பிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க, தப்பவே முடியாது. தண்டனையில இருந்து தள்ளி போடலாமே தவிர, தண்டனையை தள்ளி போடலாமே தவிர ஒரு நாளும் தப்ப முடியாது. இயற்கை பேராற்றல் உடையது. அதனால வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றார். எவ்வளவு வரலாற்று சான்றுகள் இந்த நாட்டில். நேர இருக்க மரத்தை முதல்ல அடிப்பேன். ஆமா, நேர இருக்க ஆகத்தை நொட்டு நொட்டு அடிப்பேன். அடிப்போம் போன இடத்துல எவ்வளவு தொட மாட்டேன். அதே போல ஒரு இடத்துக்கு நாகலுக்குள்ள பாத்தீங்களா, மற்ற மரங்கள்லாம் ஆத்துக்குள்ள ஒடிச்சு போயிடும். நாகலுக்குள்ள மட்டும் ஆத்தோட போக்குக்கு போய் வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு ஒடியவே செய்யாது. என்ன காரணம்? மரங்கள் என்பது சமதளத்துல வளரக்கூடியது. ஆத்துக்குள்ள மரம் வளர்ந்தா சாஞ்சு போயிடும். ஆனா இப்ப எல்லா ஆத்துலயும் மரம் முளைச்சிருச்சு. ஏன்னா தண்ணி இல்ல, மண்ணும் இல்ல, அதனால எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீ சொன்னது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. வந்தே மாதம் சொன்னவர் யார் தெரியுமா? கொடிகாட்ட கும்பல நாட்டுக்கு பாடுபட்ட எல்லாரும் சொன்னாங்க. வெள்ளைக்காரன் மண்டையில அடிச்சுட்டேன், மண்டை ரெண்டா பிளந்து குருதி வெளியுது, ரத்தம் ஒழுகுது. அப்படி இருந்தும் மயக்க நிலையில கொடியை விடாமல் வந்தே மாதம் வந்தே மாதம் வந்தே மாதம் என்று கத்திக்கொண்டு கீழே உயிர் நீத்த அந்த மகான் திருப்பூர் குமரன். அவர்தான் கொடிகாட்ட குமரன். யாரு பேர் வச்சிருக்கிறார் இல்லையே. ஆனா அவருடைய மனைவி ராமாயி எத்தனை வருஷம் இறந்து தெரியுமா? 1998 தான் இறக்குறாங்க. இளம் வயதுல விதவையானவர்கள், நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஏகப்பட்ட இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பயாவது வெள்ளக்காரன் அடிமை வச்சிருந்தேன், இப்ப நம்ம அடிமையாத்த வச்சிருக்கேன்.